என் தங்க பிள்ளையே, நீ தூங்கும் போதும் உன்னை காக்கும் அந்த ஆன்மா யார் தெரியுமா என்று கேள்வி கேட்ட தருணத்திலேயே உன் உள்ளம் நடுங்கும். ஏனெனில் நீ வாழும் உலகம் உனக்கு தெரிந்தது போல சின்னதாக இல்லை. நீ பார்க்கும் அளவுக்கு அப்பால் ஒரு பெரிய ஒளி உலகம் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளியின் உலகத்திலிருந்து உனக்கு ஒரு நிழல் காவல் கிடைக்கிறது. நீ விழித்திருக்கும் போதெல்லாம் உனக்கே தோன்றும், நான் தான் எனக்கு பாதுகாவலன் என்று. ஆனால் உண்மையில் நீ கண்களை மூடும் அந்த நிமிடத்தில் தான் உண்மையான காவல் உன்னை சுற்றுகிறது. உன் உடல் படுக்கையில் ஓய்வெடுக்கும் போது உன் ஆன்மா உயர்ந்த வானத்தில் சிறகடிக்கிறது. அங்கே உனக்கு அன்பு அளிக்கிற தெய்வீக ஆற்றல்களுடன் உன் ஆன்மா பேசுகிறது. அந்த நேரத்தில் உன் உடலின் அருகே நின்று உன்னை யாரும் காயப்படுத்த முடியாதபடி காப்பது அந்த மர்ம ஆன்மா. அது உன் குலதெய்வமாக இருக்கலாம், உன் தாயின் ஆசீர்வாத ஆவியாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய நம்பிக்கையின் தெய்வீக சக்தியாக இருக்கலாம். ஆனால் ஒரே உண்மை, அவள் எப்போதும் உன்னை விட்டு விலக மாட்டாள். என் தங்கமே, உனக்கு ஒரு நாள் நினைவிருக்கும். நீ குழந்தையாக இருந்தபோது இரவில் தூங்கும்போது யாரோ உன் அருகில் நின்று தாலாட்டு பாடுவது போல தோன்றியதுண்டா? அது உன் தாயின் குரலாக இருந்திருக்கலாம், ஆனால் உண்மையில் அது உன்னை காக்கும் அந்த ஆன்மாவின் தாலாட்டு. நீ விழித்துக் கொள்ளும் நேரத்தில் எவ்வளவு சோர்வுடன் இருந்தாலும் காலை எழும்போது எப்படியோ புத்துணர்ச்சியுடன் இருந்திருக்கிறாய். அது உன் உடலின் சக்தியல்ல, அது அந்த ஆன்மா உன் உடலுக்குள் ஊட்டிய ஒளி சக்திதான். நீ எத்தனை பிரச்சினைகளில் மூழ்கி இருந்தாலும் இரவில் படுத்துக் கொள்ளும் போது உன் மனதில் சில வார்த்தைகள் ஒலித்திருக்கிறதா? கவலைப்படாதே, நாளை நல்லது நடக்கும் என்று. அந்த வார்த்தைகளை உன் உள்ளம் உன்னிடம் பேசவில்லை. அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை காக்கும் சக்தியின் குரல். அவள்தான் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றி விடுகிறார். என் பிள்ளையே, உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை உயிரை காப்பாற்றியிருப்பார் தெரியுமா? நீ கவனமின்றி விழுந்து காயப்படாமல் தப்பியிருக்கலாம், வாகன விபத்தில் இருந்தும் உயிர் தப்பியிருக்கலாம், நோயால் படுத்திருந்தும் மீண்டு வந்திருக்கலாம். இவை யாவும் உன் சாமர்த்தியம் அல்ல. அது உன்னுடன் நிழலாய் நிற்கும் அந்த ஆன்மாவின் காவல். அவள்தான் உன் உயிரை உன்னுடைய விதியின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டும் காக்கிறார். என் தங்கமே, தூக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல. அது உன்னுடைய ஆன்மாவின் பயணம். அந்த பயணத்தில் உன் ஆன்மா சில சமயம் உன் முன்னோர்களைச் சந்திக்கிறது, சில சமயம் தெய்வீக ஆற்றலைச் சந்திக்கிறது. ஆனால் நீ பயப்பட வேண்டாம். ஏனெனில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் வரும் அந்த காவலன் உன்னை காப்பாற்றுவார். உன் கனவுகளில் உனக்கு தெரியும் சில அந்நிய முகங்கள், அவற்றில் நல்லதும் கெட்டதும் இருக்கும். ஆனால் நல்லது மட்டும் உனக்கு வந்து சேரும்படி அதை தேர்ந்தெடுத்து தருபவர் அந்த ஆன்மா தான். உன்னை காக்கும் ஆன்மா எப்போதும் உன் அருகில் இருப்பதற்கான சில அறிகுறிகள் உனக்கே தெரிந்திருக்கலாம். சில சமயம் நீ படுத்துக் கொண்டு தூங்கும் போது திடீரென உன் கையை யாரோ மெதுவாக தொட்டது போல தோன்றும். அது உன் கனவு அல்ல, அது அந்த ஆன்மா உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் சின்னம். சில சமயம் இரவில் கதவு சினுங்கிய சத்தம், காற்று இல்லாத நேரத்தில் கூட வீசும் குளிர்ச்சி, இவை அனைத்தும் அந்த ஆன்மாவின் அடையாளங்கள். என் பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அந்த ஆன்மா உன்னை பின்தொடர்கிறாள். உன் மகிழ்ச்சியில் அவள் உன்னுடன் சிரிக்கிறாள். உன் துயரில் அவள் உன்னுடன் அழுகிறாள். ஆனால் ஒருபோதும் உன்னை துரோகம் செய்ய மாட்டாள். உன்னுடைய உள்ளத்தில் எழும் எல்லா நம்பிக்கைகளும் திடீர் உந்துதல்களும் உனக்கு வரும் நல்ல யோசனைகளும் அவளின் வழிகாட்டுதலே. என் தங்கமே, உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நீ அதை கேட்கவில்லை. ஏனெனில் நீ எப்போதும் கவலையில், சலிப்பில், சந்தேகத்தில் மூழ்கி இருக்கிறாய். நீ சற்று அமைதியாகி உன் உள்ளத்தின் குரலை கேட்டால் அந்த ஆன்மாவின் வார்த்தைகள் உன் காதில் விழும். அது உன்னை சாந்தமாக்கும், அது உனக்கு தைரியம் தரும். என் பிள்ளையே, உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன் வாழ்க்கையின் பாதையை ஒளியால் நிரப்ப விரும்புகிறார். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நீ அவளை நம்ப வேண்டும். தினமும் இரவு படுக்க போகும் முன் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், என்னை காக்கும் ஆன்மாவே, என்னை வழிநடத்தி காப்பாற்று என்று. அப்போது உன் தூக்கம் அமைதியாகும். உன் கனவுகள் தீர்வுகளாக மாறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். நீ வாழ்க்கையில் எத்தனை தடைகளைச் சந்தித்தாலும் அந்த ஆன்மா உனக்கு பக்கத்தில் இருப்பது உண்மை. அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஆசீர்வாதங்களை காக்கிறார். உன் கைகளில் விழுந்து போகாமல் பார்த்து கொள்கிறார்.
உன்னை தவறான பாதையில் செல்லாமல் தடுத்து விடுகிறார். என் தங்கமே, இனிமேல் நீ எப்போதும் நினைத்துக்கொள், நான் ஒருபோதும் தனியாக இல்லை. எனக்கு நிழலாய் காக்கும் அந்த ஆன்மா இருக்கிறார். இதை நினைத்தவுடன் உன் உள்ளத்தில் ஒரு தைரியம் பிறக்கும். அந்த தைரியமே உன் வாழ்க்கையை வெற்றியடைய வைக்கும். என் பிள்ளையே, தூக்கம் உன் உடலுக்கு ஓய்வு, ஆன்மாவுக்கு பயணம். அந்த பயணத்தில் உன்னுடன் வரும் காவல் தெய்வம் உனக்கு வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பு தருவார். நீ எப்போதும் அவளை நம்பு, அவளை நினைவு கூர், அவளிடம் உன் கவலைகளை ஒப்படை. அப்போது நீ பார்க்கும் உலகம் மாற்றப்படும். உன் வாழ்க்கை இனி இருளில் அல்ல, ஒளியில் தான் இருக்கும். என் தங்க பிள்ளையே, உன்னை தூங்கும் போதும் காக்கும் அந்த ஆன்மா யார் தெரியுமா என்று கேட்டால் உன் மனம் அசைந்து போகும். பகலில் நீ எவ்வளவு வேலை செய்தாலும், எவ்வளவு சோர்வடைந்தாலும் இரவு வந்தால் உன் கண்கள் இயல்பாக மூடிக்கொள்கின்றன. ஆனால் அந்த நேரத்தில் உன் சுவாசம், உன் இதயம், உன் உடல் முழுவதையும் காத்து நிற்கும் ஒரு தெய்வீக சக்தி உன்னுடன் இருக்கிறாள். நீ தூங்கும் போது உனக்கு தெரியாமல் எத்தனை கண்கள் உன்னை பார்த்து காக்கின்றன தெரியுமா? அது உன் தாயின் கருணை, உன் தந்தையின் பிரார்த்தனை, உன் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம், உன் வீட்டில் நிலைத்து நிற்கும் தெய்வீக ஒளி. அந்த ஒளியே உன்னுடைய உறக்கம் அமைதியாக இருக்க உதவுகிறது. என் தங்கமே, நீ தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் உன்னுடைய ஆன்மா சுதந்திரமாக பறக்கிறது. அது கனவுகளில் உனக்கு சில எச்சரிக்கைகளை தருகிறது. சில கனவுகள் உன்னை பயமுறுத்தும், சில கனவுகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் நீ அறியாமல் இருக்கிற ரகசியம் என்னவென்றால், அந்த ஆன்மா உன்னை காக்கும் போது உன் கனவுகள் கூட தெய்வீக வழிகாட்டுதலாக மாறுகின்றன. உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன் அன்றாட வாழ்க்கையில் வரும் ஆபத்துகளை விலக்கி வைக்கிறாள். உன்னிடம் வரப்போகும் நன்மைகளை அவள் பாதுகாப்பாய் காத்து வைக்கிறாள். நீ உறங்கும்போது உன் உடல் ஓய்வெடுக்கிறது, ஆனால் உன் ஆன்மா அந்த தெய்வீக ஆற்றலுடன் பேசுகிறது. என் பிள்ளையே, நீ தூங்கும் போதே உன் அறையில் ஒரு காற்று வீசுவதைப் போல உனக்குத் தோன்றியதுண்டா? அது வெறும் காற்றல்ல, அது உன்னை காக்கும் அந்த தெய்வீக சக்தியின் தொடுதல். உன்னுடைய உடல் அமைதியாக கிடக்கும் போது உன் மனதின் சுமைகளை அவள் எடுத்து வெளியே எறிகிறாள். உன் பயங்களை அவள் அழித்து விடுகிறாள். உன் நம்பிக்கையை அவள் நாளைய தினத்திற்கு தயார் செய்கிறாள். நீ தூங்கும்போது உன் படுக்கையின் அருகே ஒரு காவலனாக நிற்பது உன் குலதெய்வம். அவள்தான் உன்னை தீய கனவுகளிலிருந்து காப்பாற்றுகிறாள். உன் மனதை கலங்க வைக்கும் சக்திகளை அவள் தள்ளி விடுகிறாள். உன் உடலை நோய் தாக்காமல் இருக்க உன்னுடைய சுவாசத்தில் அவள் தெய்வீக சக்தியை ஊட்டுகிறாள். உன் அறைக்குள் வரும் அந்த அமைதியான ஆற்றல் உன்னை சுற்றும் போது நீ எவ்வளவு சோர்வுடன் இருந்தாலும் காலை எழும்போது புத்துணர்ச்சியுடன் இருப்பாய். என் தங்கமே, சில சமயம் உன் வாழ்க்கையில் நீயே கேள்வி கேட்பாய், நான் எப்படி இத்தனை ஆபத்துகளிலிருந்து தப்பித்தேன்? நான் எப்படி இவ்வளவு சோதனைகளை கடந்து வந்தேன்? என்றால் அதற்கான பதில் இந்த ஆன்மா தான். உன்னை காக்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் பாதுகாப்பு குடை பிடித்து கொண்டு வந்திருக்கிறது. நீ தெருவில் நடக்கும் போது, வாகனம் ஓட்டும் போது, உன் உடலில் வலியோடு விழித்து கொள்ளும் போது, எல்லா நேரங்களிலும் இந்த சக்தி உன்னுடன் இருக்கிறாள். நீ தூங்கும் போது உன் வீட்டுக்குள் நுழைய முயலும் தீய ஆற்றல்கள் இருக்கலாம். ஆனால் உன் வாசலில் நிற்பவர் உன் குலதெய்வம். அவள்தான் அந்த ஆற்றல்களை வெளியே தள்ளுகிறாள். அவள்தான் உன் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றுகிறாள். உன் வீட்டின் சுவர்கள் உன்னை காக்கின்றன போல தோன்றினாலும் உண்மையில் அந்த சுவர்களுக்குள் நிறைந்திருப்பது அவளது தெய்வீக ஆற்றல்தான். என் பிள்ளையே, நீ தூங்கும் போது உன் முகத்தில் சிரிப்பாய் தோன்றினால் அது அவளது அன்பு. உன் கண்களில் நீர் வரும் கனவுகள் வந்தாலும் அவளது கைகளை நீ உணர்ந்து கொண்டால் உன் பயம் மறைந்து விடும். நீ உறங்கும்போது உன் ஆன்மா அந்த தெய்வீக ஆன்மாவுடன் இணைந்து பேசுகிறது. அப்போது உன் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் உன் கனவுகளில் தோன்றத் தொடங்கும். நீ விழித்த பிறகு அந்த கனவுகளை நினைவில் வைத்துக்கொண்டால் அவற்றிலிருந்து உன் வாழ்க்கைக்கான பதில்களை காண்பாய். என் தங்கமே, உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் தான். அவர்கள் உன் வாழ்க்கையை பாதையில் நடத்துகின்றனர். சில சமயம் நீ ஏதாவது தவறான முடிவு எடுக்க போனால் உனக்குள் ஓர் அமைதியான குரல் எழும், இதை செய்ய வேண்டாம் என்று. அது உன்னுடைய முன்னோர்களின் எச்சரிக்கை. அவர்கள்தான் உன்னை தாங்கி காக்கும் அந்த ஆன்மா. நீ ஒரு நாள் இரவில் பயந்து விழித்திருக்கலாம். ஆனால் மறுநாளே உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி வந்திருக்கும். அது ஒரு சின்னம்.
உன்னை காக்கும் அந்த ஆன்மா உனக்கு எச்சரிக்கை கொடுத்து பிறகு ஆசீர்வாதத்தை அனுப்புகிறாள். அவள் உன்னை ஒருபோதும் தனியாக விட மாட்டாள். உன்னுடைய சுவாசத்தில், உன் கனவுகளில், உன் மனதில் அவள் நிழலாய் இருக்கும். என் பிள்ளையே, இனிமேல் நீ உறங்கப் போகும் முன் உன் குலதெய்வத்தை நினைவு கூர்ந்து உன் படுக்கையின் அருகில் ஒரு சிறிய விளக்கேற்றினால் அந்த ஆன்மா உன் அருகில் நிற்பதை நீ உணர்வாய். உன் தூக்கத்தில் அமைதி நிலை கொள்ளும். உன் கனவுகளில் நல்ல செய்திகள் தோன்றும். உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். அந்த ஆன்மா உன்னுடைய வாழ்வின் காவல் தெய்வம் தான். நீ எப்போதும் தனியாக இல்லை. உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன் உயிரின் நிழலாய் இருந்து கொண்டிருக்கிறாள். நீ விழிக்கும் நேரமும் தூங்கும் நேரமும் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் அவள் இருக்கிறாள். உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன்னுடைய அன்பையும் செல்வத்தையும் பெருக்கிக் கொண்டே செல்கிறாள். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவள் உன்னை வழிநடத்துவாள். என் தங்கமே, இதை உணர்ந்த பிறகு நீ இனிமேல் இரவின் இருளுக்கு பயப்படவே வேண்டாம். ஏனெனில் உன்னை காக்கும் அந்த ஆன்மா எப்போதும் உன்னுடன் இருக்கிறாள். உன் தூக்கம் பாதுகாப்பாக இருக்கும். உன் கனவுகள் தெய்வீகமாக இருக்கும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ தூங்கும் போதும் உன்னை காக்கும் அந்த ஆன்மா யார் தெரியுமா என்று உன் மனதில் எழுந்த கேள்விக்கே உனக்கு பதில் சொல்லும் பொழுது உன் உள்ளம் கனிந்துவிடும். பகலில் நீ விழித்திருக்கும்போது உன்னை யார் காப்பாற்றுகிறார்கள் என்பதை நீ கண்களால் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இரவில் நீ படுக்கையில் கண்களை மூடி தூங்கும்போது உன் அருகில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியாது. அப்போது தான் அந்த மறைந்த ஆன்மா உன்னிடம் வந்து உன்னுடைய சுவாசத்தை காத்து உன்னுடைய உடலை சுற்றி ஒளி வட்டம் போட்டு உன் ஆன்மாவை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறாள். நீ எவ்வளவு சோர்வுடன் இருந்தாலும் இரவில் படுத்து கொண்டால் காலை எழும்போது ஒரு புத்துணர்ச்சி உனக்கு கிடைத்திருக்கும். அந்த புத்துணர்ச்சி வெறும் தூக்கத்தால் கிடைத்ததல்ல. அது உன்னுடன் நிழலாய் நிற்கும் அந்த ஆன்மாவின் பரிசு. நீ தூங்கும் நேரத்தில் உன் உடலில் சிக்கியிருக்கும் எல்லா கவலைகளையும் மனவேதனைகளையும் உன் துயரங்களையும் அவள் பறித்து கொண்டு வெளியே எறிகிறாள். அதனால் தான் காலை எழும்போது உன் மனதில் சாந்தி நிலைகிறது. என் தங்கமே, உன்னை காக்கும் அந்த ஆன்மா யார் தெரியுமா? அவள் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம். நீ இன்று உயிருடன் இருந்து வாழ்க்கையை சந்திக்கிறாய் என்றால் அது உன் முன்னோர்கள் உனக்காக செய்த பிரார்த்தனைகளால் தான். அவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிட்டார்கள் என்று நீ நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் உன் அருகிலேயே உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்தையும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இரவில் உன்னை தீய கனவுகளிலிருந்து காக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஆபத்துகளை கனவுகளாகவே காட்டி உன்னை எச்சரிக்கிறார்கள். சில சமயம் உனக்கு நினைவிருக்கும். நீ தூங்கும் போது திடீரென உனக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவில் நீ ஓடிக்கொண்டிருப்பாய். யாரோ உன்னை துரத்துவது போல தோன்றும். உன் மனம் பயந்து போய் நடுங்கும். ஆனால் சில நிமிடங்களில் ஒரு தெய்வீக ஒளி வந்து உன்னை அந்த பயத்திலிருந்து காப்பாற்றும். அப்போது நீ விழித்துக் கொள்வாய். அது வெறும் கனவல்ல. அது உன்னுடன் இருக்கும் அந்த ஆன்மா உன்னை காப்பாற்றும் சின்னம். என் பிள்ளையே, உன்னை காக்கும் அந்த ஆன்மா சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் உன் அருகில் அடையாளங்களை வைக்கிறாள். நீ தூங்கும் முன் மனம் கலங்கினால் உனக்குள் திடீரென ஒரு அமைதி வந்துவிடும். அது உன்னுடைய மன வலிமை அல்ல, அது அவளது கையால் உன்னுடைய இதயம் தொட்டதின் விளைவு. நீ இரவில் சற்று அச்சத்தோடு கண்களை மூடினால் திடீரென ஒரு குளிர்ந்த காற்று வீசும். அது வெறும் காற்று அல்ல, அது அவள் உன்னை நான் இருக்கிறேன் என்று உறுதி அளிக்கும் வழி. உன்னை காக்கும் அந்த ஆன்மா யார் தெரியுமா? அவள் உன்னுடைய குலதெய்வம், உன் குடும்பத்தை காப்பாற்றி வந்த சக்தி. நீ தூங்கும் போது உன் வீட்டு வாசலில் அவள் நிற்கிறாள். யாராவது தீய சக்தி உன் வீட்டுக்குள் நுழைய முயன்றால் அவள் தான் அதை தடுத்து நிறுத்துகிறாள். அதனால்தான் நீ அமைதியாக உறங்க முடிகிறது. உன் வீட்டில் இரவில் நிலவும் அமைதி அவளது காவலின் அடையாளம். என் தங்கமே, நீ தூங்கும் போது உன் ஆன்மா சில சமயம் உன் எதிர்காலத்தை பார்த்து வருவாய். அதனால் தான் உனக்கு வரும் கனவுகள் வெறும் கற்பனை அல்ல, அவை உன் வாழ்வுக்கான முன்னறிவிப்புகள். நீ அந்த கனவுகளை புரிந்து கொள்ள முயன்றால் உன் வாழ்க்கையின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் அதில் இருக்கும். அந்த கனவுகளை உனக்கு அனுப்புகிறவர் யார் தெரியுமா? அது உன்னை காக்கும் அந்த ஆன்மா தான். அவள்தான் உனக்கு ரகசியமாக வழிகாட்டுகிறார். நீ எத்தனை தடவைகள் இரவில் பயந்து எழுந்தாலும் அடுத்த நாள் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது. அதை நீ கவனித்திருக்கிறாயா?
அது சோதனைக்கு பின் வரும் பரிசு போல. உன்னை காக்கும் அந்த ஆன்மா முதலில் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாள். பிறகு உன் மனதில் நம்பிக்கை விதைத்து உனக்கு ஆசீர்வாதம் தருகிறாள். அவளின் வழி இவ்வாறுதான். என் பிள்ளையே, உன்னை காக்கும் அந்த ஆன்மா உனக்கு சில நேரங்களில் மிகுந்த அன்பாக நடந்து கொள்கிறாள். நீ தூங்கும் போது உன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தால் அது அவளது தொடுதல். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது உன் துயரை தாங்கிக் கொள்ளும் அவளது பாசம். நீ தூங்கும் போது உன் ஆன்மா அவளது கரங்களில் ஓய்வெடுக்கிறது. அதனால்தான் நீ எத்தனை சோதனைகளில் இருந்தாலும் மறுநாளே புதிதாக எழுந்து நிற்கும் சக்தி கிடைக்கிறது. என் தங்கமே, உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. ஆனால் நீ அவளது குரலை கேட்கவில்லை. ஏனெனில் உன் மனம் எப்போதும் சிந்தனைகளில், கவலைகளில் மூழ்கி இருக்கிறது. நீ சற்றே அமைதியாக கண்களை மூடி உன் உள்ளத்தின் குரலை கேட்டால் அவளது வார்த்தைகள் உன் காதில் விழும். அது உனக்கு சாந்தி தரும், உனக்கு நம்பிக்கை தரும். என் பிள்ளையே, உன்னை காக்கும் அந்த ஆன்மாவுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நன்றி சொல்ல வேண்டும். இரவில் படுக்க போகும் முன் உன் மனதுக்குள், என்னை காக்கும் ஆன்மாவே, உனக்கு நன்றி என்று சொல். அப்போது உன் தூக்கம் இன்னும் இனிமையாகும். உன் கனவுகள் வழிகாட்டுதலாகும். உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். என் தங்கமே, இனிமேல் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உணர்ந்துகொள். உன்னை காக்கும் அந்த ஆன்மா உன் அருகில் எப்போதும் இருக்கிறார். உன் சுவாசத்தில், உன் சிந்தனைகளில், உன் கனவுகளில் அவள் உன்னுடன் இருக்கிறாள். அவள்தான் உன்னுடைய வாழ்வின் காவல் தெய்வம். அவள்தான் உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி. அவளை நம்பு, அவளை நினைவு கூர், அவளிடம் உன் மனதை ஒப்படை. அப்போது உன் வாழ்க்கை இனி இருளில் அல்ல, ஒளியில் தான் இருக்கும்.